தமிழில் மாத்திரம் 8,50,000 பிரதிகள் வெளியாகியுள்ள எங்களுடைய சாட்சியான என் அழுகையும் ஆனந்த புதுவாழ்வு இது பல மொழிகளில் உள்ளது. ஆங்கிலம், கன்னடம், மலையாளம், தெலுங்கு, இந்தி, ஒரிசா லாங்குவேஜிலும் இருக்கிறது. அசாமிலும் பெங்காலிலும் இது டிரான்ஸ்லேட் ஆகிக்கொண்டிருக்கிறது. இது தவிர பலரின் அற்புத சாட்சிகளை விளக்கும் நீங்களே எனக்கு சாட்சிகள், இந்தியாவுக்கு இயேசு கிறிஸ்து தேவை ஏன் என கூறும் ஒரு அருமையான பல சாட்சிகளை கொண்ட புத்தகம். தம் இன்னுயிரையே கொடுத்து பலரின் துயர் துடைத்த, நோய் நீக்கி உயிர் காத்த சாட்சிகளை கூறும் உயிர் கொடுத்து உயர்த்தும் உன்னதர் இயேசு என்ற புத்தகம். முற்றிய கேன்சரையும் குணப்படுத்தி வேலூர் சிஎம்சி டாக்டர்களையே தெய்வீக சுகம் இன்றும் இருக்கிறதா என்ற ஆச்சரியத்தில் ஆழ்த்திய புத்தகம் தெய்வீக சுகம் உண்டா. பல அற்புத சுகங்களை தந்த மருத்துவத்தை வென்ற சாட்சிகள் 4 பாகங்களாக உள்ளன. கொடிய நோய்களையும் தேவன் எப்படி குணப்படுத்தி இருக்கிறார் என்று விளக்கும் இந்த நூல்கள். கேரளாவில் ஒரு இமாமின் பெண்ணான நசீலா பீவி எப்படி இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார், அவர்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன நடந்தன, தேவன் செய்த அற்புதங்கள் எல்லாவற்றையும் உள்ள இயேசுவே மெய்யான தேவன் என்கின்ற புத்தகம் தமிழ், ஆங்கிலத்திலும் இருக்கிறது. நான் ஏன் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டேன் என்கின்ற ஒரு அருமையான சாட்சி நூல். கடவுளை தேடி தொலைந்து போனேன், இயேசு கிறிஸ்து என்னை மீட்டெடுத்தார் என்று ஒரு அருமையான சாட்சி புத்தகம். புறஜாதி மக்களை கிறிஸ்துவுக்குள் கொண்டு வர இந்த சாட்சி புத்தகங்கள் பெரிதும் உதவும். குறி சொல்லிக் கொண்டிருந்த அனிதா என்ற ஒரு சகோதரி எப்படி கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார், அனிதாவின் அற்புத சாட்சி. சூதாட்டத்தால் கடனில் மூழ்கிய ஒரு பிராமின் எப்படி கிறிஸ்துவால் ரட்சிக்கப்பட்டு இன்று ஊழியம் செய்கிறார் என்பதை அருமையாக விளக்கும் நிம்மதியை தேடி என்ற புத்தகம். வாலிப வயதில் பாவம் செய்வதற்கு வழிதப்பி போக பல சந்தர்ப்பங்கள் வந்தாலும் நம்மை எப்படி பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று கூறும் நூல் திரும்பி பார்க்கிறேன். டாக்டர் புஷ்பராஜ் எழுதியது.